இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மார்ச் மாதம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க போகிறீர் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்தம் வாசிங்க. நெகேமியா எழுதின சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் நான் இப்படி அதை சொல்கிறேன். இந்த மார்ச் மாதம் நம்முடைய தேவனுடைய கரம் நம்மேல் நன்மையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க பார்ப்போம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருக்கும். என் தேவனுடைய கரம் என் குடும்பத்தின் மேல் நன்மையாயிருக்கும். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் பெனியேல் குடும்பத்தின் மேல் நன்மையாயிருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மார்ச் மாதம் கர்த்தருடைய கரம் உன்மேல் அது நன்மையா இருக்கும். என் தேவனுடைய கரம் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் தொழிலின் மேல், உங்கள் ஊழியத்தின் மேல் அது நன்மையா இருக்கும். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உன் தலை மேல கர்த்தருடைய கரம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, உன் சிரசின் மேல் கர்த்தருடைய கரம் உண்டு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய கரம் என் சிரசு மேலே இருக்குது? ஆமென். அப்படியே உங்கள் கரத்தை உங்கள் சிரசு மேலே வச்சு சொல்லுங்கள், கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா எழுதின சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் தேவனுடைய கரம் தயவு உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் 5ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் காரியங்களை உருவாக்கும், கிரியேட் பண்ணும், சிருஷ்டிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவருடைய கரம் உருவாக்கக்கூடியது, அவருடைய கரம் தயவுள்ளது, அவருடைய கரம் பலத்தது, அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் இந்த மார்ச் மாதம் உன்மேல் இருக்கிறது. இதுவரை ஒருவேளை அதை நீ பார்க்காமல் இருக்கலாம். இந்த மாதம் உன்மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நீ பார்க்கத்தக்கதாய், நீ உணரத்தக்கதாய் தேவன் தம்முடைய செய்கையினாலே அவர் விளங்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கும். கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கும். அவர் பலத்த கரம் உன்மேல் இருக்கும். அவருடைய தயவுள்ள கரம் உன்மேல் இருக்கும். அவருடைய பராக்கிரமம் செய்கிற கரம் உன்மேல் இருக்கும். அவருடைய சிருஷ்டிக்கிற கரம் உன்மேல் இருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி அந்த கரத்தை உயர்த்துவோம். தேவ கரத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய கரம் பலத்தது. ஹல்லேலூயா. அவருடைய கரம் பலத்தது. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கணும். போன மாதம் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பீர்கள். அவரை ருசிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். இந்த மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுறார், உண்மையில் கர்த்தருடைய கரம் இருக்கும். இருக்க போவதில்லை, இருக்கும். அவர் ஆல்ரெடி உன் மேலே கரத்தை வச்சிருக்கிறாரு. புதுசான ஒரு வார்த்தை இல்லை இது. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, அந்த நாளிலே தேவனுடைய பலத்த கரம் உன் சிரசின் மேல் வந்து அமர்ந்து விட்டது. ஆனால் இந்த மார்ச் மாதம் அதை நம்ம ஃபீல் பண்ண போகிறோம், அதை நம்ம உணர போகிறோம். ஆமென். இன்னும் அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது என்பதை உங்கள் கண்கள் காணும்படியான காரியங்களை கர்த்தர் நடத்த போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனா மேம்படுவதாக. இந்த மார்ச் மாதம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். வாசிங்க, தேவனுடைய கரம் இருந்தால்
அல்லது தேவனுடைய கரம் என்ன செய்யும்? ஒரு 3 காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். தெரிந்த வசனங்கள், தெரிந்த பகுதி, தெரிந்த சம்பவங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமும் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். அவன் கேட்குறான், யாபேஸ் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். துக்கத்தோடு தன் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சாலாம். அவங்க அம்மா டெலிவரியில் செத்து போகுது. துக்கத்தின் மகன் பேர் வச்சுட்டு செத்து போச்சு. அவன் சொல்கிறான், ஒரு நாள் வந்த பொழுது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கரம் என் கூட இருக்கணும், உமது கரம் என் மேலே இருக்கணும். அந்த கரம் என்ன செய்யணும்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்ன பண்ணுங்க, அந்த கரம் காத்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தபடியினால் தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். ஆமென். இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளையே, என் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கும். இந்த மாதம் தீங்கு உங்களை அணுகாது. ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எது நீ தீங்கு என்று எண்ணுகிறாயோ, அது பிசாசாக இருக்கட்டும், அது மனுஷனாக இருக்கட்டும், எதுவும் உன் அணுகாது. காரணம், கர்த்தருடைய கரம் உன் சிரசின் மேல் உள்ளது. உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, எதுவும் உன்னை அணுகாது. எந்த மனுஷிக கிரியை உன்னை அணுகாது. எந்த வானமண்டலத்தின் பொல்லாத கிரியை உன்னை அணுகாது. எந்த மாந்திரமோ, எந்த செய்வினையோ, எந்த ஏவலோ, எப்படிப்பட்ட கிரியையானாலும் அது உன்னை அணுகாது. தேவனுடைய கரம் உன் சிரசின் மேல் இருக்கிறபடியினால் நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, சோதம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அக்கினியை கொண்டு எரிக்க திட்டமிட்ட பொழுது லோத்துவின் குடும்பத்தை ஆபிரகாமுடைய ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் காப்பாற்ற நினைக்கிறார். இப்போ லோத்துவையும் லோத்துடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அந்த பட்டணத்தை விட்டு அவர்கள் தீக்கிரை ஆகக்கூடாதபடிக்கு தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு தேவ தூதன் அங்கே போய் நின்று, நீங்கள் துரிதப்படுங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவனுடைய அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்களேன், ஒரு கையில் எத்தனை கையை பிடிச்சிருக்கிறாங்க? ஒரு கையில் எத்தனை கை பிடிக்கப்பட்டிருக்குது? ஒரு கையில் எத்தனை கை பிடிச்சாங்க? அந்த புருஷன் லோத்துவின் கை, அப்புறம் லோத்துடைய மனைவி கை, அப்புறம் சாரி, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் கையை பிடிச்சாலே உங்கள் கை முடிஞ்சிச்சு கதை. 4 பேர் கையை ஒன்றா பிடிக்க முடியுமா? பிடிப்பீங்களா? 4 பேர் கையை ஒன்றா பிடிச்சிருவீங்க? அவ்வளோ பேர் கையா நமக்கு? கவனிங்க, தேவனுடைய கரம் குறுகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரம் விசாலமானது. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை உள்ளங்கையில் நான் வரைஞ்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். நான் இப்படி யோசிக்கிறேன், கொஞ்சம் கற்பனையா, என் தேவனுடைய கரம் அவர்கள் 4 பேரையும் பிடிச்சு அப்படியே அப்படியே அல்லேக்க அப்படி தூக்கி அந்த அவர்கள் தங்கி இருந்த அந்த சோதமை விட்டு கொமோராவை விட்டு அந்த எல்லையில் கொண்டு போய் வச்சுதான். ஏங்க, ஒரு தேரை இழுத்துட்டுலாம் போல, வா வா என் பின்னாடி ஓடியா 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 அப்படிலாம் இழுத்துட்டு போல. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய கரம் இப்படி எடுத்து அப்படி வச்சுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அங்கே தூரத்தில் இருக்கிற அந்த மலைக்கு என்னால் ஓட முடியாது,
அதுக்குள்ள சோதோம் குமாரா பட்டணத்தில் விழுகிற அந்த தீங்கு, அந்த அக்கினி என்ன பண்ணுறோம், பட்சிச்சிடும். எனவே இங்கே பக்கத்தில் இருக்க இந்த ஊருக்கு நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஸோ தீங்கு தம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவன் ஓடி தப்பித்து கொள்ள அவன் கேட்குறான். இந்த விஷயத்திலே நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தீங்கு அவனை அணுகாதபடி தம்முடைய கரத்தினாலே எடுத்து அவரை பாதுகாத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எப்படி லோத்துவையும் லோத்துடைய குடும்பத்தையும் ஒரு பெரிய அழிவிலிருந்து கர்த்தருடைய கரம் விலக்கி பாதுகாத்ததோ, அப்படியா இந்த மார்ச் மாதம் தேசத்திலும் பட்டணத்திலும் எப்படிப்பட்ட அழிவுகள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் தீங்கிலிருந்து பாதுகாக்க கர்த்தருடைய கரம் உங்கள் சிரசின் மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களுடைய சிரசின் மேல் இருக்கும். அதனால் நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் எல்லா சத்துருக்களுக்கு என்னை கர்த்தர் தப்புவித்தார் என்று சொல்லி அங்கே எஸ்ரா எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவன் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்கிறேன், எந்த மனுஷனும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இப்படி எழுதப்பட்டிருக்குது வசனத்தும், துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய முடியாது. நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கவனிங்க. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் என்ன பண்ணுவானா, பல்ல கடிப்பானா. அவனை பார், என்ன பண்ணிடுறேன் பார், நான் என்ன பண்றேன் பார். அவனை பல்லு மட்டும்தான் கடிக்க முடியும் அவரால். சபதம் வேணா எடுத்துக்கலாம், நான் பார் என்ன பண்றேன் பார் சொல்லிக்கலாம். ஆனா அடுத்த வசனம், கர்த்தர் அவனை பார்த்து, ஏங்க இந்த வசனத்தோட ஆழம் உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் அவனை பார்த்து என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவாரா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வச்சுங்களேன். இப்போ கெவின் இருக்கிறான், என் பிள்ளை. நான் கை பிடிச்சி போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு ரோட்டில் ஒரு சின்னோண்டு குஞ்சியோ தூண்டு இருக்கிற புள்ள ஓடி வந்து, டேய் உன்னை பாரு, நான் உன்னை வெட்டிடுறேன் பாரு, நான் உன்னை அச்சிக்கீழே போட்டுருவேன்டா. நான் என் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னா அடிச்சிட முடியுமா? தம்மா தூண்டு விட்டுருவேண்ணா நான்? நமக்கு என்ன வரும்? சிரிப்பாக வரும். தம்மா தூண்டு இது பேர் பேசு பேர் அங்கிள், அவ்வளோதான் அங்கிள் அப்படின்னா நமக்கு எப்படி வரும்? போடா போடா போடா. அந்த அந்த வசனத்தை நீங்கள் உணரணும். துன்மார்க்கன் எழும்பி நீதிமான பார்த்து பல்ல கடிப்பானா. உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை என்ன செய்யறேன் பாரு, உன்னை ஆல் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுறேன் பாரு, உன்னை கிழிச்சிடறேன் பாரு, வச்சிடறேன் பாரு. ஆண்டவர் மேல இருந்து சிரிப்பாராம். டேய் அவன் யாரா? அவன் ஏன் பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் நம்முடைய சிரசின் மேல இருக்கிறதுனால எந்த துன்மார்க்கனும் உனக்கு விரோதமாக எழும்பி உனக்கு தீங்கு செய்ய இயலாது, முடியாது. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். அப்ப சூனிய வைக்கிறவன் துன்மார்க்கனா நல்லவனா? செய்வன பண்றவங்க நல்லவனா கெட்டவனா? துன்மார்க்கனா நீதிமானா? ஏங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரே சிரிச்சுட்டு இருப்பார், நம்மால பயந்துனே இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் கூட சேர்ந்து நம்மளும் சிரிக்கணும், அதை விசுவாசிக்கணும். என்னை ஒரு தீங்கும் என்னை அணுகாது. காரணம், கர்த்தர் கரம் கடுகளவும். சொல்லுங்க.
எம்மேலங்க கடுகளவோ பயமில்லைங்க. போதும். ரொம்ப அழகாக பாடினீங்க. ரெண்டாவது, எஸ்ரா எழுதின சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்களேன். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடே கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். கவனிங்க, எஸ்ரா சொல்றாரு, நான் என் தேவனுடைய கரம் என் மேல இருந்ததுனால நான் திடன் கொள்ளுகிறேன். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் அப்படின்னு போட்டிருக்குது. கவனிங்க, எப்போ திடன் கொள்ளுவாங்கன்னா, எப்போ சோர்வு ஏற்படுதோ அப்போ தான் அந்த திடன் கொள்ளுதல் தேவைப்படும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், பெனியேல் குடும்பத்தில் நிறைய பிள்ளைங்க புது வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆசையோடு கூட நுழைந்தவர்கள் பலவிதமான சோர்வுகளோடு கூட நீங்கள் கடந்த 2 மாதத்தை கடந்து வந்திருக்கலாம். இன்னும் வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறலையே, இன்னும் சில நன்மைகளை நான் பார்க்கலையே, இன்னும் நான் விதைச்ச விதைகளுக்கான பலனை நான் எடுக்கலையே, இன்னும் அரிக்கட்டுகளை நான் சுமக்கலையே என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் நிமித்தமாய் நீ சோர்ந்து போனவளாய் நீ அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய கரம் உன் சிரசின் மேல் இருக்கிறபடியினால் கர்த்தர் இந்த மாதம் உன்னை திடப்படுத்துவார். அப்படி திடப்படுத்துவார்னா என்ன அர்த்தம்னா, உன் சோர்வை கர்த்தர் உன்னை விட்டு நீக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அங்க எஸ்ரா சொல்றாரு, ஒரு பெரிய வேலை, தேவனுடைய ஆலயம் கட்டுமான பணி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தனக்கு முன்பதாக செருபாபேல் ஒரு 50,000 ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் எருசலேம் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அங்கே அநேகர் விரோதமாய் எழும்பி ஆலய கட்டுமான பணியை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து எஸ்ரா புறப்பட்டு வருகிறார். ஒரு 5,000 பேரை கூட்டுட்டு ராஜா கிட்டத்திலிருந்து அனுமதியை வாங்கி கொண்டு ஒரு 5,000 யூதர்களை திரட்டி கொண்டு எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்றார். அவருக்குள்ள பலவிதமான சோர்வுகள், பலவிதமான குழப்பங்கள், நாம் போய் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பலவிதமான அங்கலாய்ப்பு இருந்த போதும் தேவனுடைய கரம் இருந்தபடியினால் எஸ்ரா தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன திடப்படுத்திக்கிட்டான்? என்ன தடைகள் அங்கே இருந்தாலும், என்ன சூழ்நிலைகள் அங்கே நிகழ்ந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான். நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், தன்னை திடப்படுத்துதல் என்பது என்னன்னா, ஆண்டவருடைய கரம் நமக்கு சப்போர்ட்டா இருக்க போதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 173ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 119 173. கர்த்தர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, தேவனுடைய கரம் உனக்கு துணையா உன் சிரசின் மேல இருக்குது, உன்னை நீ திடப்படுத்திக்கொள். ஆமென். ஒரு பெரிய வேலையை செய்ய உன்னை நீ திடப்படுத்திக்கொள். கர்த்தர் உனக்கென்று நியமித்திருக்கிற, கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ திடப்படுத்திக்கொள். தேவனுடைய கரம் உன்னை திடப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பல நேரங்களில் சோர்ந்து, பல நேரங்களில் பயந்து, இந்த சோர்ந்து பயந்து இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்த போகிறது, உங்களை திடப்படுத்த போகிறது. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய கரம் உண்மையில் இருக்கிறபடியினால் நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை திடப்படுத்திக்கொள். ஆமென். தேவனுடைய கரம் நம்முடைய சிரசின் மேல் இருக்கிறபடியினால் கர்த்தருடைய கரம் நம்மளை திடப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ராஜா அவைகளை கட்டளையிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க நெகேமியா அர்த்தசஷ்டா என்ற ராஜாவை பார்த்து கேட்கிறாரு, ராஜா
என் பிதாக்கள் இருக்கிற கல்லறை பூமி எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் துக்கமுகமாக இராதது எப்படி? அதனால தான் நான் துக்கமுகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ராஜா முதல்ல கேட்குறார், நீ ஏன்பா துக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி. பதிலை சொல்லி முடிச்சதுக்கப்புறம், உனக்கு என்ன வேணும்? நான் அலங்கத்தை போய் கட்டணும், அதற்கு என்ன வேணும்? பெரிய லிஸ்ட் கொடுக்குறார். அலங்கம் கட்டுறதுக்கு இதெல்லாம் வேணும். நான் போகும்பொழுது நதிக்கு அந்த பரத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க எல்லானுக்கு வழிவிட்டு அனுப்பணும். மர வேலைக்கு மரம், கல் வேலைக்கு கல், பொண்ணு வேலைக்கு பொண்ணு, எதெல்லாம் வேணுமோ பெரிய லிஸ்ட்டே கொடுத்தான் நெகேமியா. எல்லாவற்றையும் கவனிங்க, அலங்கம் கட்டுவதற்கும் ஆலயம் கட்டுவதற்கும் தன்னுடைய வீடு கட்டுவதற்கும் நெகேமியாய் போய் தங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு வேண்டி எல்லாவற்றையும் ராஜா ஒன்றும் குறைவுபடாமல் அவன் கேட்ட எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்தியாய் கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கவனிங்க, அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு. என்னென்ன வேலைக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் ராஜா அங்க கொடுத்தான். கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி நெகேமியா அறிக்கை பண்ணுகிறார். தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த மாதம் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உன் மேல் இருக்கும். நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு திருப்தியாய் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். திருப்தி இல்லாமல் இந்த மாதம் இருக்காது. இந்த மாதம் உன்னை திருப்தியாக கர்த்தர் நடத்த போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவில்லாமல் நீ வேண்டிக் கொள்ளுகிற, நீ கேட்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். நீ திருப்தியாய் இந்த மாதம் நீ கடந்து போவாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 3 காரியம் நான் சொன்னேன். 1, தேவனுடைய கரம் தீங்கு உன்னை அணுகாதபடி உன்னை விலக்கி காத்துக்கொள். 2வது, தேவனுடைய கரம் உன்னை சோர்விலிருந்து பயத்திலிருந்து நீக்கி உன்னை திடப்படுத்தும். 3வது, தேவனுடைய கரம் நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் உனக்கு திருப்தியை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பக்கத்துலவங்கள பார்த்து இந்த 3 தீங்கு உன்னை அணுகாது, அப்புறம் கர்த்தர் உன்னை திடப்படுத்துவார், 3வது உன்னை திருப்தியாக்குவார். தேவனுடைய கரம் உன் வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் கிரியை செய்யும். நீ திருப்தியாவாய், நீ திடப்படுவாய், உன் தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காப்பார். ஆமென் சொல்லுங்க. நீ தீங்கு உன்னை அணுகாமல் உன்னை காப்பதற்கும், சோர்வும் பயமும் உன்னை விட்டு நீங்கி நீ திடப்படுவதற்கும், இதோ நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் உனக்கு திருப்தி உண்டாக்குவதற்கும் கர்த்தருடைய கரம் இந்த மாதம் உன் சிரசின் மேல் இருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்படியே இருக்கிற இடத்துல யாவரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. தேவ பிள்ளையே, இன்றைக்கு பகல் முழுவதும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் திட்டமாய் சொன்னார், இதோ கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா இருந்தது. அன்றைக்கு நெகேமியாவும் எஸ்ராவும் அறிக்கை பண்ணுகிறார்கள். நீங்களும் கூட இந்த மாதம் நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீர்கள், கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் நன்மையா இருந்தது. அவருடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கரம் என்னை தீங்கிலிருந்து விலக்கி காத்து கொள்ளட்டும். தீங்கு அணுகாதபடி என்னை காத்து கொள்ளட்டும். துன்மார்க்கர் எழும்பும் பொழுது நீர் நகைக்கிறீர். துன்மார்க்கர்கள் அவர்கள் தங்கள் பற்களை கடிக்கும் பொழுது நீர் அவர்களை பார்த்து நகைக்கிறீர். அன்றைக்கு லோத்து தீங்கு அணுகாதபடி நான் ஓடி போவேன் என்ற பொழுது கர்த்தருடைய கரம் அவனை பிடித்து கொண்டு போய் பாதுகாப்பாய் விட்டதே. அப்படியா இந்த மாதம் ஒரு தீங்கும் அணுகாதபடி உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய சிரசின் மேல் இருப்பதாக. தகப்பனே, உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தட்டும் ஆண்டவரே. பலவிதமான சோர்வுகள், பலவிதமான பயங்கள், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு இப்படி தடைபடுகிறது,
ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான குழப்பங்களோடும் பலவிதமான பயங்களோடும் இந்த ராத்திரி வேளையில் இருப்பார்கள். ஆனால் என் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உடைய கரம் இப்பொழுது திடப்படுத்தட்டும் ஆண்டவரே, திடப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் துணையாய் இருப்பதாக. ஓ, உம்முடைய கரம் இருக்கிற அந்த பலத்தினாலே அவர்கள் திடப்படுத்தி தங்களுடைய காரியங்களை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் நீ பலம் தருவீராகப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கட்டும். இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற, இவர்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக. உமது கரம் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கட்டும். ஓ, பக்தன் சொல்லுகிறான், நீர் கை நீட்ட நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, இதோ உம்முடைய விசாலமான கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திருப்தியாய் நடத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் என் தேவனுடைய கரம் அது நன்மையானதாய் இருப்பதாக, தீங்கு அணுகாதபடி திடப்படுத்தி ஆண்டவரே திருப்தியை உண்டாக்கத்தக்கதாய் உம்முடைய கரத்தின் கிரியைகளுடைய ஜனங்கள் பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையிலே வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. இந்த மார்ச் மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இருக்கிறதை அவர்கள் கண்கள் முதலாவது பார்க்கட்டும் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் தொழிலிலும் ஊழியத்தின் பாதையிலும் உம்முடைய பலத்த கரம் கூட இருக்கிறதை இவர்கள் பார்ப்பார்களாக. தேவனே, அன்றைக்கு செங்கடல் ரெண்டாய் பிளக்கப்பட்ட பொழுது, யோர்தான் பின்னிட்டு போன பொழுது, சத்துருக்களை ஆண்டவரே ஓகையும் சீகோனையும் கர்த்தர் அழித்த பொழுது கர்த்தருடைய கரம் பலத்தது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதித்ததை போல இந்த மார்ச் மாதமும் கூட ஆண்டவரே எங்கள் பெனியேல் குடும்பத்தார் உம்மை பாடி துதிக்கத்தக்கதாய் தேவனுடைய கரம் கிரியை செய்வதாக. உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் இருக்கட்டும். இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை பலிக்க பண்ணும். தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும், திடப்படுத்தி அருளும், திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.